அருமையான இந்த நல்ல கர்த்தருடைய நாளின் மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே கீதமாய் நாம் கடந்து வந்து ஒரு சில மணி நேரங்கள் ஆண்டவரை துதிக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காய் தேவனை துதிக்கிறேன். உலகமெங்கும் இந்த நாளை தகப்பன்மார்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லும்படியாக ஃபாதர்ஸ் டேயாக நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் நாமும் நம்முடைய பரம தகப்பனுக்கு நன்றி சொல்லவும், கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கவும் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மிலே அவர் மகிமைப்படுவார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி அப்படியே நாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். தகப்பனே, என் தகப்பன் நீர் தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். நம்முடைய பரம தகப்பன் அவர் நம்முடையவராயிருக்கிறார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர பண்ணுவார் என்கிற உன்னத நம்பிக்கையோடு கூட நாம் பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. என் தகப்பன் நீரானையா, எல்லாமே பார்த்துக் கொள்ளி சொல்லுவோம். என் தகப்பன் நீரானையா, எல்லாமே பார்த்துக் கொள்ளி. எப்போதும் எவ்வேளையும் எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். கிருபை என்னை தொடரும். மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே புகழ்வே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவே பலத்தோடு. உம்மையே புகழ்வே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவே பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்ளு. என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்ளு. தாழ்ந்தோரை உயர்த்துகிறீர், வீழ்ந்தோரை தூக்குகிறீர். தாழ்ந்தோரை உயர்த்துகிறீர், வீழ்ந்தோரை தூக்குகிறீர். உம்மையே புகழ்வே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவே பலத்தோடு. உம்மையே புகழ்வே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவே பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்ளி. என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்ளி. கேட்க வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீ தருகின்றி. ஏற்ற வேளையில் அனைவருக்கும் தருகின்றி. உம்மையே புகழ்வே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவே பலத்தோடு. உம்மையே புகழ்
தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. நோக்கி கூப்பிடும் அனைவருக்கு தகப்பன் அருகில் இருக்கின்றே. நோக்கி கூப்பிடும் யாவருக்கு தகப்பன் அருகில் இருக்கின்றே. உம்மையே புகழே ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவே பலத்தோடே. உம்மையே புகழே ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவே பலத்தோடே. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. அன்பு கூறுகின்ற அனைவருக்கு காப்பாற்றும் தெய்வம் நீதானே. அன்பு கூறுகின்ற அனைவருக்கு காப்பாற்றும் தெய்வம் நீதானே. உம்மையே புகழே ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவே பலத்தோடே. உம்மையே புகழே ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவே பலத்தோடே. உயிருள்ள நாளெல்லாம் சொல்லுவோம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. துதிக்கு பாத்திர நீதானே, தூயவரும் நீதானே. துதிக்கு பாத்திர நீதானே, தூயவரும் நீதானே. உம்மையே புகழே ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவே பலத்தோடே. உம்மையே புகழே ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவே பலத்தோடே. உயிருள்ள நாளெல்லாம் சொல்லுவோம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. எப்போது எவ்வேளையோ, எப்போது எவ்வேளையோ கிருபை என்னை தொடரும், கிருபை என்னை தொடரும் சொல்லுவோம். எப்போது எவ்வேளையோ, எப்போது எவ்வேளையோ கிருபை என்னை தொடரும், கிருபை என்னை தொடரும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கிருபை தொடரும்படி செய்கிற தேவன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கு வரைக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். தாவீது சொல்லும்போது சொல்லுவார், கர்த்தரை என் வலது வாசத்தில் வைத்திருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுவார். இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய பிதாவாகிய தேவன் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் நம்மை நடத்த வல்லவர். எனவே இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பழைய கீர்த்தனை பாடல், தேவபிதா இந்த மேய்ப்பனல்லோ, சுருமை தாட்சி அடைகிறனே,
அவரதாய் என்னை பைம்புல் மேல் அவனை தமனி அருளுகிறார். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவபிதா என்னை பனலோ சிறுமை தாட்சி அடைகிறே. தேவபிதா என்னை பனலோ சிறுமை தாட்சி அடைகிறே. அவரதாய் என்னை பைம்புல் மேல் அவனை தமனீர் அருளுகிறார். தேவபிதா என்னை பனலோ சிறுமை தாட்சி அடைகிறே. ஆத்துமன் தன்னை குளிரப்படி அடியே கால்களை நீதி என்று நேர்த்திய பாதையில் அவர் நிமித்தம் நிலவும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா என்னை பனலோ சிறுமை தாட்சி அடைகிறே. சாய்நிழல் பல்ல திறங்கிடினு சற்றும் தீங்கு கண்ட சேனே. வானபரன் என்னோடிருப்பார் வளைத்தடியும் கோலும். தேவபிதா என்னை பனலோ சிறுமை தாட்சி அடைகிறே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றே படுத்தி சுகதைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா என்னை பனலோ சிறுமை தாட்சி அடைகிறே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பு. தேயன் வீட்டில் சிறப்போடு நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே. தேவபிதா என்னை பனலோ சிறுமை தாட்சி அடைகிறே. ஆவலதாய் என்னை பைம்புல் மேல் அவனை தமனீர் அருளுகிறார். தேவபிதா என்னை பனலோ சிறுமை தாட்சி அடைகிறே. தேவபிதா என்னை பனலோ சிறுமை தாட்சி அடைகிறே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிற தேவனாய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், ஓ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்னார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். தேற்றப்படாதிருப்போமே ஆனால், ஆறுதல் படுத்தப்படாதிருப்போமே ஆனால் நாம் வழியிலே அழிந்து போவோம். அவர் நம்மை தேற்றும்படியாய், நம்மை தைரியப்படுத்தும்படியாய், நமக்கு துணையாய் இருக்கும்படியாய் நம்மோடு கூட இருக்கிற தேவன். தாவீது சொல்லுகிறார், நிச்சயமாக ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் உங்களையும் என்னையும் நன்மையும் நன்மையான ஈவுகளை உங்களுக்கும் எனக்கும் அவர் தரவல்லவராய் இருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இருக்கிற இடங்களிலே அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன், அவர் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த இரவு நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். அப்படியே தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் கோட்டையாய் அவர் உன்னதமான தேவனாய் நமக்கு இருக்கிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே.
ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஓ இந்த நாள் வரையிலும் ஓ நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஓ நம்மையும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய காரியங்களை கர்த்தர் போதுமானவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமந்து கொண்டு போகிற தேவனாக இருக்கிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளை
பிரச்சனைகளின் மத்தியிலே, நம்முடைய காரியங்களின் மத்தியிலே, ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மை அறியாமல் இருக்கலாம். ஓ ஹalleluya. நம்முடைய தேவைகளை அறியாமல் இருக்கலாம். ஆனா நம்முடைய பரம தகப்பன் அவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். ஓ மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், என் தேவனோ இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த மாலை வேளையில உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்மை அவர் உயரம் உன்னதமான இடங்களிலே உயர்த்துகிற தேவன். சொல்லி இருக்கிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற உங்களை என்னையும் அவர் தலை நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அண்ணாள் அழுது புலம்பினார். எல்லாரும் என்னை ஏளனமாய் பார்க்கிறாங்க. ஆனா ஆண்டுடைய சமூகத்தில் வந்த போது கர்த்தர் அவர் தலையை நிமிர செய்தார். உங்கள் தலையையும் உங்கள் சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர் நிமிர செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத விஷயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, நீங்க எங்கள் பரம தகப்பனாய் இருக்கிறீங்க. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுஞானத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆண்டவரே பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். நாங்களும் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், நிறைவழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கனமகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்தில் நிற்கிற நாம் இந்த நாளை ஒரு விசேஷித்த நாளாய் நினைவு கூறுகிறோம். உலகமெங்கும் இந்த நாளை தகப்பன்மார்களை சிறப்பிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு வாழ்த்து சொல்லவும் அவர்களை கனப்படுத்தவும் விவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நல்லது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் பரம தகப்பனாய் இருக்கிறார். வேதத்துல நாம் பார்க்கும்போது அவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் அவர் இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார்.
வேதத்திலே நாம் பார்க்கும்போது உபாகமம் 1:31 நாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது. இந்த வரையிலும் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்களை ஒரு மனிதன் சுமந்து கொண்டு வருகிறது போல, ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு வருகிறது போல அவர் சுமந்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னும் அவர் நம்மை சுமந்து அவர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். உள்ள கைகளிலே வரைந்திருக்கிற தேவன் பரம தகப்பனாயிருக்கிறார். இன்னுமாய் நாம் பார்க்கிறோம். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தகப்பன் பரம தகப்பன், அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 15வது அதிகாரத்திலே இருக்கிற 2 குமாரர்களுடைய சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இளைய குமாரன் அவன் தகப்பனை விட்டு தூரம் போன நிலைமையிலும் அவன் தேவ சமூகத்தை தன் தகப்பனை தேடி ஓடி வந்த போது அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்ட தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஒரு ஆத்மா கூட கெட்டு போகிறது அவருக்கு சுத்தமே இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் பரம தகப்பன். அவரே நம்மை உண்டாக்கினவர், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், நம்மை சுமந்து கொண்டு வருகிற தெய்வம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நம்மை மன்னிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். மூன்றாவதாக நமக்கு இறங்குகிற தகப்பனாய் இருக்கிறார். 103வது சங்கீதம் 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இறங்குகிற தகப்பன். நாம் கவலைப்படுகிற நேரங்களிலே, நாம் கஷ்டப்படுகிற நேரங்களிலே நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒரு பிள்ளை கஷ்டப்படும் போது ஒரு தகப்பன் பார்த்து கொண்டு இருக்கிறது இல்லை. அதுபோல நம்முடைய பரம தகப்பன் நம்மை அப்படி விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது, நான்காவதாக நாம் பார்க்கும்போது சிக்ஷிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். உபாகமம் 8:5 நாம் வாசித்து பார்க்கும்போது, ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக என்று சொல்லி அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல, உரிமையோடு தன் மகனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் நம்மை சிக்ஷித்து நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிக்ஷை என்பது நம்மை ஒழுங்குபடுத்துகிறது, சீர்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் பரம தகப்பன் அவர் இருக்கிறார். ஆனா இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தகப்பன்மார்களை தந்திருக்கிறார். அவர் பரம தகப்பனாய் இருந்தாலும் தகப்பன்மார்களை இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் தன் தகப்பனுக்கு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளையாக நாம் பார்க்கும்போது, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி எழுதி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு மானதனுடைய பிள்ளைகளே, நமக்கு அவர் பரம தகப்பன், உண்மைதான். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், உண்மைதான். ஆனா இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற தகப்பன்மார்களை நாம் கனம் பண்ண வேண்டும், நாம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே சொல்லியிருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள்
நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அமிதமாய் கற்றுக் கொடுக்கிறார். நல்ல பிள்ளைகள் பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 20:20 நாம் வாசித்து பார்க்கும்போது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் என்ன செய்யுமா? அணைந்து போகும். அங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காரிருள், அதிலே அவனுடைய தீபம் என்ன செய்யுமா? அணைந்து போகும். எப்படிப்பட்டவனுடைய தீபம்? தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தூசணம் அப்படின்னு சொல்றது சபிக்கிறதோ அல்லது நாம் பெரிய ஒரு அவங்களுக்கு குற்றம் செய்கிறதோ இல்லை, அவங்களை பத்தி நம்ம தப்பா பேசுறது அல்லது தூசணம் அப்படிங்கிறது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது. தகப்பனை குறித்தோ தாயை குறித்தோ நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது அது என்ன நடக்குதா? காரிருளில் அவர்களுடைய தீபம் என்ன செய்யுமா? அணைந்து போகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனையும் தாயும் நாம் கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை என்ன செய்கிறானா? சந்தோஷப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய தகப்பன்மார்களை பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பரிசுத்தமான வேதம், எல்லாவற்றிலும் நம்மை வழி நடத்துகிற வேதம், அது கற்றுக் கொடுக்கிறது. நாம் என்ன செய்யணுமா? நம்முடைய தகப்பனையும் தாயையும் என்ன செய்யணும்? நம்முடைய பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் இன்னும் வாசித்து பார்க்க அநேக ஆலோசனைகள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 24வது வசனத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது, நீதிமொழிகள் 28:24 நான் வாசிக்கும் போது, தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு மனதனுடைய பிள்ளைகளே, தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்று சொல்லுபவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழனா இருக்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல எனக்கு வர வேண்டியது தானே, அதை நான் எடுத்துக்கொள்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். தகப்பனிடத்திலிருந்து எனக்கு வர வேண்டியதை தான் நான் எடுத்துக்கொண்டேன், அல்லது அவங்க எனக்கு கொடுக்க வேண்டியதை தான் நான் அவங்களிடத்தில் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அவங்க மனப்பூர்வமாய் கொடுக்காத ஒன்றை நாம் அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது கொலைக்கு சமானம். அப்படி செய்கிறவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழனாக இருப்பான். அவனை பாழாக்குகிறவன் அவனுக்கு தோழனாய் இருப்பான், ஆனால் அவனும் பாழாய் போவான். அல்லேலூயா. நல்ல பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களை, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நியாயமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல பிள்ளைகள், இந்த நாட்களிலே நாம் பெற்றோரை வாழ்த்துகிறோம். என் தகப்பனே நீடுடி வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துகிறோம். இன்னும் பல்லாண்டு காலம் உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதாக என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்த்துகிறோம். நல்லது. ஆனா அவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக, அவர்களை கனம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த உலகத்துல நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 121வது சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் தகப்பனை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எவ்விதமாய் ஒரு தகப்பன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவாரா? உன் பிள்ளைகள் உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் உன் வீட்டை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல
உன் மனைவி உன் பந்தியை சுற்றிலும் கனிதரும் திராட்சை கொடியை போல் அவள் இருப்பாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இல்லையா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் கர்த்தர் ஒரு தகப்பனை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தகப்பனை முழுமையாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தகப்பன்மார்களையும் கர்த்தர் முழுமையாய் ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகள், தகப்பனுடைய பிள்ளைகள் வீட்டோரங்களிலே அவர்களை சுற்றிலும் கனி தருகிற பிள்ளைகளாக ஒளிவு மர கன்றுகளை போல அவர்கள் செழித்திருக்கட்டும். இன்னும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற துணையான மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருக்கட்டும். அவருடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். அவருடைய கைகளின் பிரயாசத்தில் நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 92வது சங்கீதம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 92வது சங்கீதம் 15வது வசனத்திலே அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய தகப்பன்மார்களை முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க பண்ணுவாராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் இருந்தவர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை புஷ்டியாய் வைப்பார், பசுமையாய் வைப்பார். ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறார். ஏசாயா 46:4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு மனதின் பிள்ளைகளே, முதிர் வயது மட்டும் நம்முடைய பெற்றோரை, நம்முடைய தகப்பனை, நம்முடைய தாயை அவர் தாங்கட்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நரை வயது மட்டும் அவர்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இம்மட்டும் அவர்களுக்கு அப்படி செய்து வருகிறேன், இனிமேலும் அவர்களை நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பெற்றோராயிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் நரை வயது மட்டும் அவர் தாங்குவார். முதிர் வயது மட்டும் அவர் நம்மை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவரை நம்புவோம், அவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி இருக்கிறது போல கர்த்தரை சார்ந்து கொள்கிற உங்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனை தருவார் என்று சொல்லி தேவ சமூகத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் தலைகளை தாழ்த்தி நம்முடைய பெற்றோருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அங்காங்கே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தேவ சமூகத்தில் உங்கள் பெற்றோருக்காக நீங்களும் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் பெற்றோரை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் தேவ சமூகத்தில் முதிர் வயது உள்ளோருக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொரோனா வைரஸினாலே அநேக முதிர்ந்த வயதுள்ளவர்கள் இதனாலே பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அமிதமான பாதிப்புகளில் இருந்து ஆண்டவர் பெற்றோர்களுக்கு, முதியோர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை, பலத்தை, பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்திலே நம்ம ஜெபம். இந்த முதிர் வயதினாலே வருகிற பலவீனங்களிலே கர்த்தருடைய பலன் அவர்களை தாங்கட்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபம். இந்த நாட்களில் அநேக முதிர் வயதுள்ள பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களிலே தங்கி இருக்கிறாங்க. பெற்றோர் பிள்ளைகளுடைய ஆதரவற்ற நிலைமையில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெற்றோருக்கு கர்த்தர் ஆதரவாக இருக்கும்படியாக தேவ சமூகத்தில் நாம் ஜெபம். நல்ல பிள்ளைகளாக, பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக, பெற்றோரை கவனித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்முடைய தேசத்தின் பிள்ளைகள் காணப்படும்படியாக அன்புடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார்.
ஹalleluya ஹalleluya. குடும்பத்தை உண்டு பண்ணுகிறவர், குடும்பத்தை உண்டு பண்ணி இருக்கிற தேவன், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். இந்த இரவு நேரத்துல அப்படிப்பட்ட கிருபைகளினாலே உங்களை என்னை நிரப்பும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த இரவு நேரத்துல தேசம் எங்கும் இருக்கிற ஆண்டவரே தகப்பனை, ஆண்டவரே தாய்மாரை நாங்கள் தேவ சமூகத்தில் நினைக்கிறோம். எல்லா தகப்பன்மாரையும் எல்லா தாய்மாரையும் ஆண்டவரே எல்லா பெற்றோர்களையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த நேரத்துல நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சோதரங்க தாவை நன்றி தகப்பனே. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாக, ஆண்டவரே பெற்றோரை ஆண்டவரே கவனித்துக் கொள்ளுகிறவர்களாக, ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே பெற்றோருக்கு ஆண்டவரே ஆண்டவரே சோதரங்க தாவை மகிமை கொண்டு வருகிற பிள்ளைகளாக காணப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே இந்த கொரோனாவானது பரவி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே முதிர் வயதில் இருக்கிற பெற்றோரை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நீங்க பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சோதரங்க தாவை நன்றி தகப்பனே. ஆண்டவரே அநேகர் இந்த நாட்களிலே ஆண்டவரே சோதரங்க தாவை இந்த முதிர் வயதினாலே அநேக பலவீனங்களை சந்தித்திருக்கிறாங்க. ஆண்டவரே அமிதமாய் பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே கொடுப்பீராக. உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவரே வார்த்தையின்படி ஆண்டவரே முதிர் வயதில் இருக்கிற எல்லா பெற்றோருக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே சோதரங்க தாவே ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பெற்றோர்களையும் ஆண்டவரே சோதரங்க தாவே ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே கனம் பண்ணுகிற ஆண்டவரே கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆண்டவரே இரவு நேரத்துல எங்கள் பரம தகப்பனாய் இருக்கிற உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பரம தகப்பனாய் இருக்கிற உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். எங்கள் பரம தகப்பனாய் இருக்கிற உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளான எங்கள் மேல கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே உம்மையே உயர்த்து, உம்மையே சார்ந்து கொள்ள, உம்மிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசையே நோக்கி கொண்டிருக்க கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். இந்த எங்கள் அன்பு ஆண்டவரே மிஷனரி திருச்சபையில அங்க வகித்திருக்கிற எங்கள் அன்பு பெற்றோர் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபையை சுகத்தை பலத்தை கர்த்தர் ஆண்டவரே பலத்திலிருந்து கொடுப்பீராக என்று சொல்லி செபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் படி நடத்தும். சகல துதி கனமகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.